ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரோன் சஞ்சய் கான் சேனல். நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம ஏர் ஃப்ரையரில் ஒரு முழு கோழியை பொரிக்க போகிறோம். அது தந்தூரின்னு சொல்லலாம், கிரில்டு சிக்கன் எப்படி வேணாலும் சொல்லலாம். ரொம்ப ஆயில் கம்மியாக நம்ம செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் போடுற வீடியோலாம் பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா அப்படியே லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. கண்டிப்பாக பிடிக்கும் உங்களுக்கு. நீங்கள் லைக் பண்ணால் மட்டும்தான் இந்த வீடியோ அடுத்தவங்களுக்கு ஷேர் ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் ஈவினிங் ஒரு 5 மணி இருக்கோம். சஞ்சு ஸ்கூல்லேருந்து வந்தோடனே நேராக அப்படியே சிக்கன் வாங்க போனோம். சிக்கன் கடையில் அவர் சும்மா தாங்க உட்காந்துட்டு இருந்தார். போய் சொன்ன உடனே ஒரு கோழி எடுத்து அப்படியே ஃப்ரெஷ்ஷாக உரித்து, நாங்கள் சின்னதாக கொடுங்க, அப்போ தான் எங்கள் ஏர் ஃப்ரையரில் பத்துன்னு சொன்னோம். இது 1 கிலோ ஒரு 100 கிராம் இருந்தது. அழகாக க்ளீன் பண்ணியும் கொடுத்துட்டாரு. எனக்கு அதை பற்றி தெரியாது, நீங்களே கொடுங்கன்னு சொல்லிட்டு. இதெல்லாம் நம்ம கையில் தொட்டது கூட இல்லைங்க. நான் எதுவுமே நான்வெஜ்ஜே ரொம்ப கஷ்டப்பட்டு கழுவுறதுக்கெலாம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் சமைப்பேன். இப்போ பாருங்கள், சஞ்சுவால் எனக்கு இந்த வேலைலாம் செய்ய வேண்டியதாக இருக்குது. அதனால் அவர்கிட்ட சொல்லி ஃபுல்லாக நல்லா க்ளீன் பண்ணி வாங்கிட்டேன். ஏன்னா எனக்கு எதை எடுக்கணும், எதை பண்ணணும்னு எனக்கு சரியாக தெரியாது. அவர் நல்லாவே க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாரு. நான் வீட்டுக்கு வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா மஞ்சத்தூள் நல்லா பூசி நல்லா கழுவி எடுத்துட்டேன். நல்லா ஒரு 5-6 முறை நல்லாவே கழுவி எடுத்துட்டாங்க. நம்ம இதெல்லாம் செஞ்சதே கிடையாது. சஞ்சுக்கு வந்து பிடிக்குது, சரி நம்ம இதெல்லாம் கற்றுக்கணும், செஞ்சு ஆகணும்னு சொல்லிட்டு முதல்ல பார்த்தீங்கன்னா எலுமிச்சைப்பழம் 2 இதுக்கு ரொம்ப தேவையான பொருள். அதுக்கப்புறம் ஒரு 1½ ஸ்பூன் அளவுக்கு நான் தனியாத்தூள் எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் வந்து வெறும் ப்ளைன் சில்லி, காஷ்மீர் சில்லியாக இருந்தால் கலர் வந்து சூப்பராக வரும். அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் 1 ஸ்பூன் 1½ ஸ்பூன் போட்டுக்கலாம். அப்போ தான் நமக்கு பத்தும். 2 ஸ்பூன் கூட போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. கரம் மசாலா. நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னா, வீட்டுக்குள்ளே என்ன இருக்கோ அதை வச்சு மட்டும்தாங்க செய்ய போகிறோம். கொஞ்சம் ஒரு 1/2 ஸ்பூன் வந்து சோம்பு, மஞ்சத்தூள், உப்பு போட்டுக்கிட்டேன். இதுக்கு பட்டர் போட்டால் சூப்பராக இருக்குங்க. பட்டர் போட்டால் சிக்கன் டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். இந்த வாட்டி பட்டர் கிடையாது. நல்லா ஒரு 1½ கரண்டி 2 கரண்டி அளவுக்கு நான் வந்து தயிர் எடுத்துக்கிட்டேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு, இதுலேயே வந்து எலுமிச்சை பழத்தையும் பிழிஞ்சு விட்டுட்டு நல்லா கலந்துக்கிட்டு, இந்த மேக்னெட் மட்டும்தான் நம்ம அது மேலே பூச போகிறோம். என்னென்னா நமக்கு ரொம்ப மசாலாவும் வேணாம், மசாலாவும் போடுற மசாலா நல்லா ஊறணும். அந்த மாதிரி பிளான் பண்ணிட்டோம். தண்ணிக்கு பதில் எண்ணெய் ஊற்றி நல்லா கலந்துக்கிட்டோம். ஏன்னா நமக்கு கொஞ்சம் வந்து தயிர்லேயே வந்து தண்ணியாக இருந்தது. அதனால் எண்ணெய் கலந்துக்கிட்டோம். எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றி கலந்துட்டு, அப்போ ஒரு எலுமிச்சை பழம் வந்து நமக்கு வந்து இந்த கலவைக்கு வந்து போட்டுக்கிட்டோம். இன்னொரு எலுமிச்சை பழம் வந்து இந்த ப்ளைன் சிக்கன் மேலே நல்லா எலுமிச்சை பழத்தை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிட்டோம். அதுக்குள்ளே இருந்தால் அந்த புளிப்புத்தன்மை வந்து அதுக்குள்ளெல்லாம் போகணும் அப்படின்றதுக்காக. இது நல்லா கீரல் போடணுங்க. நான் முதல்ல கத்தி வச்சு போட்டேன். அதுக்கப்புறமா ஒரு பிளைடை வச்சு நல்லா மெலிசாக அங்கங்கே போட்டு விட்டுட்டேன். இந்த முறை சிக்கன் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக நான் போனவுடனே தான் அவர் அந்த உயிரோடு இருக்கிற கோழியை உரித்து நல்லா க்ளீன் பண்ணி கொடுத்ததுனால நம்ம இப்போ செய்ய ஆரம்பிச்சது ஒரு 1/2 மணி நேரத்திலலாம் செய்ய ஆரம்பிச்சிட்டோம். சிக்கன் வாங்கிட்டு வந்து ரொம்ப சாஃப்டாக, அதுவும் ரொம்ப சின்ன கோழி பாருங்கள், ரொம்பவும் டேஸ்ட்டாக இருந்தது. நமக்கு இந்த மாதிரி கிடைக்கிறது கொஞ்சம் சண்டேஸ்லலாம் போனீங்கன்னா ஏற்கனவே வெட்டி வச்சது தான் தருவாங்க. இது வந்து நாங்கள் நார்மல் டேஸில் போனதுனால அவர் எங்களுக்காக நம்ம சொன்னோடனே உங்களுக்கு எவ்வளோ பெரிய பெருசுன்னு கேட்டாங்க. ஏர் ஃப்ரையர் எங்களோட சின்னதாக தான் இருக்குன்னு சொன்னோடனே ஃபுல்லாக போகணும் பாருங்கள். அவர் ஃபஸ்ட்டு எடுத்தது தான் ஒரு 2 கிலோ கிட்ட வந்தது. அவ்வளோ பெருசெல்லாம் வேணான்னு சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் 1 கிலோ இது வந்து ஒரு 1½ கிலோ இருந்தது, 1¼ கிலோ இருந்தது. அவர் எல்லாம் க்ளீன்லாம் பண்ண பிறகு 100 கிராம் வந்தது எங்களுக்கு. அவ்வளோதான். இதை நல்லா கீரல் போட்டுட்டு இது மேலே நம்ம வந்து எலுமிச்சம்பழம் 2 எலுமிச்சம்பழத்தில் இது ரொம்ப கம்மியாக நம்ம இன்னும் நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ் போடுவாங்க. ஆனால் நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம எப்படி சிக்கன் சும்மா செஞ்சு சாப்பிட்றோமோ அதே மாதிரியே இது வந்து ஆயில் இல்லாமல் கொஞ்சம் தந்தூரி மாதிரி செய்யணும்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம சிக்கன் மட்டும் காசு கொடுத்து வாங்கிக்கலாம். வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு செய்கிறப்போ நமக்கு அது ஒரு பெரிய விஷயமா இருக்காது. புதுசாக தேவையான எல்லாத்தையும் வாங்குறப்போ அது நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நல்லா இப்போ எலுமிச்சம்பழம் பூசிட்டோம் அதில் ஃபஸ்ட்டே. இப்போ எடுத்து இது மேலேயும் நல்லா பாருங்கள், எலுமிச்சம்பழம் நல்லா பூசிட்டு அதுக்கு மேலே அந்த இதையும் கலவையும் போடணும். உங்கள் வீட்டில் நீங்கள்லாம் இதெல்லாம் பண்ணுவீங்களான்னு சொல்லுங்கள். நாங்கள் வந்து இதெல்லாம் நான் பார்க்கக்கூட மாட்டேன். யாராவது செஞ்சாங்கன்னா எனக்கு அந்த அளவுக்கு இதெல்லாம் பிடிக்காது. நான் சொன்ன பிறகு சஞ்சு வந்து நானும் ஹெல்ப் பண்ணுறேன், 2 பேரும் சேர்ந்து செய்யலான்னு சொல்லவே தாங்க நான் இந்த வேலைக்கு வந்தேன். சஞ்சு வந்து இதுக்குள்ளே வந்து நல்லா
எலுமிச்சை பழம் பூசிட்டு நான் இதெல்லாம் பூசி வைக்கிறேன். அதுக்குள்ளே போயிட்டு நீங்கள் வெங்காயம் நல்லா ஒரு 2 வெங்காயம் பெருசு பெருசாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து சொன்னாங்க. அதுக்கப்புறமா பூண்டு ஒரு 15, 20 பூண்டு அளவுக்கு உரித்து எடுத்துக்கிட்டேன். அப்புறம் பட்டை, லவங்கம் அதெல்லாம் வந்து இந்த வயிறு காலியாக இருக்குது பாருங்கள், அது உள்ளே போடணும். நீங்கள் போய் அதெல்லாம் ரெடி பண்ணுங்கன்னு சொன்னதுனால சஞ்சு வந்து இதை நல்லா இந்த மசாலாவை இதை பூச வச்சுட்டு நான் அந்த வேலைக்கு கிளம்பிட்டேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மசாலா வந்து நம்ம எங்கே கிராக் போட்டுக்கிறோமோ அது உள்ளலாம் நல்லா பொறுமையாக உட்காந்து கொஞ்சம் நல்லா உள்ளே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டோம்னா, நமக்கு சிக்கன் வேகிறப்போ உள்ளலாம் நல்லா வந்து ஜூஸியாக இருக்கும். இல்லைன்னா சக்க மாதிரி ஆயிட்டு அது உள்ள உப்புலாம் ஊறாமல் இருக்கும். அதுக்குள்ளே நான் ஏர் ஃப்ரையர் எடுத்தாந்து அதுக்குள்ளே சிலிக்கான் மோல்டு போட்டுட்டேன். அந்த மோல்டுக்கு மேலே நான் பட்டர் போட்டால் சூப்பராக இருக்குங்க. இந்த வாட்டி சும்மா நெய் ஊற்றுவோன்னு சொல்லி நெய்யை வச்சு நல்லா ஃபுல்லாக தடவி அதை ரெடி பண்ணி வச்சுட்டு, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நான் போய் வெங்காயம், பூண்டு, கொஞ்சோண்டு பட்டை, லவங்கம் எல்லாம் அது வயித்துக்குள்ளே போட்டுட்டோம். அதுக்கப்புறமா இந்த எலுமிச்சம்பழம் கட் கட் பண்ண பாருங்கள், அந்த தோலையும் போட்டோம். ஏன்னா அதெல்லாம் வந்து உள்ளே இருந்தால் கொஞ்சம் டேஸ்ட் வந்து உள் பக்கமாக கொஞ்சம் அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக கொடுக்கும். நம்ம அதையும் போடலான்னு சஞ்சு சொல்லவே இது போடலாமான்னு தெரியலங்க, நாங்களே போட்டுட்டோம். ஆனால் அந்த ஒரு டேஸ்ட் வந்து செமையாக இருந்தது. நான் இப்போ சாப்பிட்டு முடித்த பிறகு தானே வீடியோ எடிட் பண்ணுறேன், அதனால் நான் சொல்கிறேன். நாங்கள் ஃபஸ்ட்டு எங்களுக்கு தெரியாது போடலாமான்னு. இதில் என்னென்ன மசாலா போடுறோமோ நம்ம வீட்டில் சும்மா சிக்கன் செய்கிற மசாலா வரைக்கும் மட்டும்தான் போட்டோம். அது உள்ளெல்லாம் போட்டுட்டு அந்த சிக்கன் வந்து அந்த தட்டுக்குள்ளே இருக்குது பாருங்கள், அது உள்ளே இருக்கிற அந்த என்னென்ன மசாலா இருக்கோ ஃபுல்லாக எடுத்து அந்த வயிறு உள்ளே போட்டுட்டு நல்லா ஒரு 1/2 மணி நேரத்துலேருந்து 3/4 மணி நேரம், முடிஞ்சால் 1 ஹவர் கூட நம்ம நல்லா ஊற வச்சிடலாம். எவ்வளோ ஊறுதோ அவ்வளோ சூப்பராக இருக்கும், நமக்கு டேஸ்ட்டு நம்மளா கிடைக்கும். நாங்கள் நல்லாவே ஊற வச்சுட்டோம். ஊற வச்சுட்டு நம்ம ஃப்ரீ ஹீட் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஏர் ஃப்ரையரை கொஞ்சம் ஹீட் பண்ணியே எடுத்துக்கிட்டோம். அவ்வளோதான், ஹீட் பண்ணி எடுத்துட்டு இப்போ வந்து இதை நல்லா ஒரு 3/4 மணி நேரம் ஊறினோடனே பார்த்துக்குங்க, அந்த இதுலேருந்து ரொம்ப தண்ணி மாதிரிலாம் வர ஆரம்பிச்சிச்சு சிக்கன்லேருந்து. நாங்கள் என்ன பண்ணோம், சிக்கனை வந்து ஏர் ஃப்ரையரில் வச்சுட்டு அந்த தண்ணியும் அதுலேயே ஊற்றிட்டோம். இதுக்கே வந்து எங்களுக்கு ஏர் ஃப்ரையர் கொஞ்சம் இடிக்கிற மாதிரி இருந்தது. ஆனாலும் பரவாயில்லங்க, சூப்பராகவே வந்தது. இது சிக்கன் வந்து டெஸ்ட் பண்ணுறத வந்து நான் உங்களுக்கு சரியாக காமிக்கல. எங்களோட ஏர் ஃப்ரையரில் பார்த்தீங்கன்னா பீஸாவுக்கு, கேக்குக்கு, சிக்கனுக்குன்னு சொல்லி தனித்தனி மோட் இருக்கும். நாங்கள் அப்படியே செட் பண்ணிவிடுவோம். ஒவ்வொரு ஏர் ஃப்ரையர் ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் என்ன, இதை பொதுவாக பார்த்தீங்கன்னா முதல்ல நம்ம வந்து நார்மலாக எதுவுமே வைக்காமல் டெஸ்ட் பண்ணுறத விட நம்ம ஸ்லோ ஹீட்டில் வச்சுட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வச்சுட்டு நம்ம எடுத்து எடுத்து பார்க்கணும். பார்த்துட்டு அதில் வந்து நம்ம ஒரு ப்ரஷ்ஷில் ஆயில் வச்சு லேசாக தடவிட்டு திருப்பி திருப்பி விடணும். நான் அதெல்லாம் வீடியோ எடுக்கவே இல்லை. நான் கடைசியாக வீடியோ முடிஞ்ச பிறகு தாங்க எடுத்தேன். இது எனக்கு செய்யறதுக்கு எப்படியும் ஒரு 45 மினிட்ஸ் ஆச்சு. ஏன்னா நம்ம ஸ்லோ ஹீட்டில் வச்சு நல்லா பண்ண பிறகு தான் நமக்கு ஒரு மாதிரி ப்ரௌனிஷ் கலர் கிடைக்கும். அப்போ நம்ம திருப்பி திருப்பி விடுறப்ப ஆயில் வந்து நல்லா மேலே தடவி விடலாம். இல்லை நீங்கள் பட்டர் இருந்து தடவுனா செம்ம வீடே தூக்கும் வாசனை, அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஹிஹானாவும் வந்திருந்தா. நாங்கள் வந்து லாஸ்ட் டைம் ஏற்கனவே ஒரு முறை பண்ணியிருக்கோம். அப்போ கொஞ்சம் சக்கையாக இருந்தது, சிக்கன் கொஞ்சம் சரியில்லை. இந்த முறை பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன கோழியாக வாங்கிட்டு வந்ததுனால சிக்கன் வந்து ரொம்ப சாஃப்டாக, நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை அவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு பயங்கரமாகவே நல்லா வந்தது. சஞ்சு வந்து ரொம்ப நாளாக கேட்டிருந்து எங்களால் பண்ணவே முடியாமல் இருந்தது. சஞ்சுவோட ஆசையை ஒரு வழியாக நிறைவேற்றிட்டோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது இவ்வளோ கலராக இவ்வளோ டேஸ்ட்டாக வரும்னு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. இதை வந்து நான் அப்பப்போ திருப்பி திருப்பி போடுற வீடியோலாம் என்னால் அந்த டைமில் எடுக்க முடியாமல் போச்சு. நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை திருப்பி திருப்பி விட்டு மேலே லைட்டாக ஆயில் தடவி நம்ம பண்ணோம். நாங்கள் இதுக்கு வந்து மயோனீஸ் வச்சு தான் சாப்பிட்ணும். இந்த முறை என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஏர் ஃப்ரையர்லேயே இதோட தண்ணி வந்து நல்லா டேஸ்ட்டாக அப்படியே ஜூஸியாக இருந்தது. நாங்கள் என்ன பண்ணோம், சிக்கனை எடுத்து அப்படியே கொதிக்க கொதிக்க இருந்தது. இஹானாவும் வந்திருந்தா. எல்லாருமா சேர்ந்து அதை நல்லா ஆளுக்கு ஒரு பீஸு எடுத்து நல்லா அதையே சாஸா நல்லா தொட்டு தொட்டு சாப்பிட்டோம். செம்ம டேஸ்ட்டாக இருந்ததுங்க. இதில் எனக்கு என்னென்னா சீஸு பட்டர் மேலே போட்டிருந்தோம்னா இன்னும் நல்லா ரிச் டேஸ்ட்டு தந்திருக்கோம். பயங்கரமாக நல்லா இருந்திருக்கும். நீங்களும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த ஏர் ஃப்ரையர்லாம் ரொம்பவே காசு கிடையாது. நான் இது வாங்கி ஒரு 3-4 வருஷம் ஆச்சு. அப்போவே நான் 1700 அது மாதிரி தான் வாங்கினேன். இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் கம்மி காசுலாம் நிறைய வந்திருக்கு.
இந்த பொருள் நம்ம வீட்டுக்கு ரொம்பவே முக்கியமான தேவையான பொரியல். நம்ம இதில் வந்து எல்லாமே ஃப்ரை பண்ணுறது, எவ்வளோ டீப் ஃப்ரை பண்ணுறது எல்லாமே ஆயில் இல்லாமல் சமைச்சிக்கலாம். இதை நான் இன்னைக்கு சிக்கன் பார்த்தீங்கன்னா 280 தான் 1 கேஜி விற்றது. அது ஸ்கின்லெஸ்ன்றதுனால அதை வாங்கிட்டு வந்தேன். ஆனால் இதை நம்ம கடைக்கு போய் சாப்பிட்டோன்னா 600 700 ஆகுங்க. ஆனால் இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குமான்னு தெரியாது. அதில் பயங்கரமாக ஆயில் ஊற்றிருப்பாங்க. இப்போ மயோனைஸே சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. மயோனைஸ் வச்சு தருவாங்க. இதுக்கு வந்து நம்ம இந்த சாஸே செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது என்ன பண்ணும், இப்போ இந்த எல்லாமே கையில் பிச்சு பிச்சு சாப்பிட்டாங்கங்க. அது உள்ளே இருக்கிற எலும்போடு இருக்குது பாருங்கள், அது யாருமே வாயில் கடிச்சிலாம் சாப்பிடல. கையில் பிச்சு பிச்சு அது ஸ்பாஞ்சு மாதிரி வரதை மட்டும் பிச்சு பிச்சு சாப்பிட்டாங்க. நாங்கள் செஞ்சது பார்த்திங்கன்னா நைட்டு ஈவினிங் ஒரு 7 o'clock ஆகிடுச்சு நாங்கள் சாப்பிட முடிக்கிறப்போ. எல்லாம் இஹானா வந்திருந்தா, சஞ்சு, அவங்க டேடி, நாங்கள் 4 பேர் மட்டும்தான். என்ன பண்ணோம், எல்லாம் யாருமே இல்லை, எல்லாம் கையில் வச்சு பிச்சு பிச்சு சாப்பிட்டுட்டு அந்த பெரிய வயிறோடு இருக்குது பாருங்கள், அந்த எலும்பெல்லாம் அப்படியே வச்சுட்டாங்க. என்ன பண்ணுறதுனே தெரியல. அதுக்கப்புறமா நைட்டு நான் என்ன பண்ணிட்டேன், அந்த நடுப்புற வயிறு இருக்குது பாருங்கள், அந்த எலும்பெல்லாம் வந்து யாருமே சாப்பிடல. அதில் நிறைய சிக்கன் வேறு இருக்குது. அதுக்கப்புறமா என்ன செய்யுதுன்னு தெரியல. நீங்களாம் என்ன பண்ணுவீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் என்ன பண்ணேன்னா, அதை குட்டி குட்டியாக பீஸாக கட் பண்ணி எடுத்துகிட்டு நைட்டு தோசைக்கு அதை ஒரு கிரேவி மாதிரி பண்ணிட்டேன். அப்போ அப்படி பண்ணுறப்போ அதை நம்ம கையில் எடுத்தாவே அந்த கிரேவிலேருந்து அந்த சிக்கன்லாம் வந்துடுச்சு. நீங்கள் எப்படி பண்ணுவீங்கன்னு தெரியல. நம்ம ஹோல் சிக்கனை காலி பண்ணணுன்னா நல்லா கடிச்சு பிடிச்சி இழுத்து சாப்பிடணும். நமக்கு அந்த மாதிரிலாம் எனக்கு தெரியாது. அதனால தான். ஆனால் ஒரு வழியாக முழு சிக்கனை சூப்பராக நல்லாவே சாப்பிட்டு காலி பண்ணோங்க. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருந்தது வீடியோ கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதெல்லாம் ஹோல் சிக்கனை வாங்கிட்டு எப்படி காலி பண்ணுவீங்கன்னு சொல்லுங்கள். ஏன்னா நமக்கு சிக்கன் உள்ளே இருக்கிறதெல்லாம் இப்போ நம்ம குழம்புலலாம் கிரேவிலாம் பண்ணோம்னா அது ரொம்ப ஈஸியாக வந்துடும். அந்த மாதிரி நம்ம கிரில் பண்ணுறப்போ கொஞ்சம் அழுத்தமாக இருந்தது, எடுக்க கஷ்டமாக இருந்தது. நான் எல்லாத்தையும் உதுத்து பிச்சு போட்டு பாருங்கள். நைட்டு இதான் தோசைக்கு பண்ணிட்டேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.